ரைட். முதல் வீடியோல வருமான வரி ஒரு வியாபாரி தனது ஆண்டு வருமானத்துக்கு எவ்வளவு வருமான வரி செலுத்தணும்ன்ற வீடியோ முதல்ல போட்டிருந்தேன். இப்ப வருமான வரி வீதம் எப்படி காணன்னு பார்ப்போம். ஓகேயா? ஒரு வியாபாரி வருமான வரியாக ரூபாய் 36,000 செலுத்துவாராயின் எவ்வளவு? 36,000 ரூபாய் செலுத்துகிறார். ஆண்டுக்கா ஒரு வியாபாரி அல்ல ஒரு வர்த்தகர் வருமான வரியாக ஒரு ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 36,000 செலுத்துகிறார். இனி இவருடைய ஆண்டு வருமானம் யாது? என்ன யாது? ஆண்டு வருமானம். வடியா பாருங்க, எவ்வளவு வருமான வரி செலுத்துறாரோ உங்களோட பேப்பர்ல ஒரு சைடுல வந்து எழுதுங்க 36,000. ரைட். இப்படி பேப்பர்ல இருந்தா ஒரு சைடுல எழுதுங்க. முதல் 5 லட்சம் என்ன சொல்லுது? முதல் 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் வரி விலக்கு வானா வீணா. ஓகே? ஆனா அது மட்டும் ஆண்டு வருமானம் தான் வரி விலக்கு. அதுக்கு டேக்ஸ் வராதானே? ரைட். அடுத்த 5 லட்சத்துக்கு எத்தனை வீதம்? 4 வீதம் பார்ப்போம். 4 வீதம் பார்த்தா எவ்வளவு வருது? அப்படியே பாருங்க, 2 சரவணா ரூபாய் 5 20 20,000. அப்ப அடுத்த 5 லட்சம் 20,000 தான செலுத்த போறேன். ஆனா நான் எவ்வளவு செலுத்துறேன்? 36,000 செலுத்துறேன். அப்ப இன்னும் மேலும் எவ்வளவு செலுத்தப்படுது? 16,000. அப்ப இந்த 20,000 கழிவாகும் கழிச்சா மேலும் எவ்வளவு? 16,000. அப்ப இது அடுத்த ஆண்டு வருமானத்துக்கு போய் என்ன சும்மா அடுத்த ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்கு 8 வீதம் பார்த்தா எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? அது போல சரி, 8 வீதம் பார்த்தா எவ்வளவு வரும்? ரூபாய் 40,000 வரும் இல்லையா? பாருங்க, 8 40 40,000 வருது. ஆனா நான் எவ்வளவு செலுத்தணும்? 16,000 தானே. ஆனா இங்க 40ல வருது. அப்ப இந்த 40க்குள்ளே இந்த 16 போகுது இல்லையா? அப்ப என்ன சொல்ல வருதுன்னா இந்த 8 வீதத்துக்கு 16,000 போகுது. ஆனா எவ்வளவு ஆண்டு வருமானம் தெரியாதானே? அப்ப அதுக்கு என்ன போடலாம்? இங்கிலீஷ்ல இருந்து x. ஏன்னா அந்த 8 வீதம் 16,000 ரூபாய் குறிக்க ஆண்டு வருமானங்கள் எப்படி தெரியாதானே? அப்ப x க்கு 8 வீதம் கண்டால் உண்மையா எவ்வளவு வருமான வரி வரும்? 16,000. இனி உங்களுக்கு தெரியும் இந்த x 100 பிரிக்குது, இந்த 8 பெருக்குது என்ன? பிரிக்கிற 100 இல்லாமலாக்க சமனுக்காக ரெண்டு சீமா கொண்டு போய் பெருக்குவோம். அப்ப 16,000 தர 100. இந்த x 8 பெருக்குதுலோ 8 வந்து என்ன செய்யும்? பிரிக்கும் என்ன? அது குறுக்கு பெருக்க மட்டும் சொல்றேன் இல்லையா? இப்ப பாருங்க, 8 8 2 16. ஓகேயா? இப்ப ஈரோடு 2. அப்ப x எவ்வளவு? ரூபாய் ஈரோடு 2 எத்தனை சைவர்? 5 சைவர். அப்ப அந்த 16,000 ரூபாய் ஆண்டு வருமானம் எவ்வளவு? 2 லட்சம் ரூபாய். ஆகவே அந்த வியாபாரியின் ஆண்டு வருமானம் தான கேட்டீங்க. ஆண்டு வருமானம் என்ன செய்வோம்? இந்த வரி விலக்கு 5 லட்சம் வருமா இல்லையா? அதற்கு வருமானம் தான் டாக்ஸ் கட்ட தேவை என்ன? ஆகவே வரி விலக்கு 5 லட்சம் பிளஸ் 20,000 எவ்வளவு வரும்? 5 லட்சம் பிளஸ் இந்த 40,000 வராது. ஏன்னு சொன்னா மிச்சம் 16,000 தானே. அதுக்கு ஆண்டு வருமானம் 2 லட்சம். அதை கூட்டிட்டீங்கன்னா சரி. அப்ப 2 லட்சம். அவர் டோட்டல் எவ்வளவு? 5 10 10 2 12 அப்ப எவ்வளவு? 12 லட்சம் ரூபாய். அப்ப 36,000 வருமான வரி செலுத்துற ஒரு வியாபாரியின் ஆண்டு வருமானம் எவ்வளவு? 12 லட்சம் ரூபாய். சில பேர் இந்த வரி விலக்க கூட்டறல அதையும் கூட்ட தான் பண்ணுமா? ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, थैंक यू.